அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்கில் இருக்க ஒரு முக்கியமான டாபிக் திட்டக்குழு. பிளானிங் கமிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிளானிங் கமிஷன் 1946 வருஷம் ஒரு ஒரு ஆலோசனை திட்டக்குழு உருவாக்கியிருப்பாங்க. ஆலோசனை வாரியம் அது எப்போது 1946 கேசி நியோகி, அவர் பேர் கேசி நியோகி அப்படின்ற ஒரு தலைமையில் ஆலோசனை திட்ட வாரியம் வாரியத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. யாருடைய இதில் 1946 கேசி நியோகி. இதனால் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கேசி நியோகி தலைமையில் அமைக்கப்பட்ட ஆலோசனை குழு மூலிமா இந்த திட்டக்குழு அமைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு, இந்திய அரசின் நிர்வாக தீர்மானத்தின் மூலம் 1950 மார்ச் மாதம் 15 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1946 எதுக்கு சொன்னோன்னா, அந்த வருஷம் அவரோட தலைமையில், நியோகி தலைமையில் ஒரு திட்டக்குழு அமைக்கப்பட்டது. ஆனால் இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1950 மார்ச் மாதம் 15 தான் இது அமைக்கப்பட்டது. இது அமைக்கப்பட்டது எப்போது? 1950 மார்ச் 15. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டு, இந்த அமைப்பு அரசியலமைப்பு அப்பாற்பட்ட அமைப்பா இல்லை அரசியலமைப்புக்கு உட்பட்ட அமைப்பான்னு பார்த்திங்கன்னா, இது அரசியலமைப்புக்கு சாரா அமைப்பு. திட்டக்குழு இது நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக தான் இருக்கும்னு தப்பாக மார்க் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. இது அரசியலமைப்பு சாரா அமைப்பு. அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டது. அரசியலமைப்புக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு, அவ்வளோதான். இந்த குழு சூப்பர் கேபினெட், அப்புறம் பொருளாதார கேபினெட், இணை கேபினெட், இது மாதிரிலாம் அழைக்கப்படுது. சூப்பர் கேபினெட், பொருளாதார கேபினெட், இணை கேபினெட்லாம் அழைக்கப்படுது. இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நாட்டில் உள்ள வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் இதனோட நோக்கம். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதை எழுதிக்கோங்க, நான் சொல்ல நாட்டினுடைய வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்தணும். அதுதான் இந்த திட்டக்குழுவினுடைய நோக்கம். சரிங்களா? இந்த திட்டக்குழு 5 இயர் பிளான் சொல்லுவீங்களா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவோம் இல்லையா? இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, சோவியத் யூனியன், ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது தான் இது. அடுத்து, திட்டங்களை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனை இந்த ஆலோசகர் பங்களிப்பினை மட்டும் திட்ட ஆணையம் அதாவது இது ஆலோசனை மட்டும்தான் கொடுக்கும். சரிங்களா? திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மத்திய மாநில அரசு தான் நடைமுறைப்படுத்தும். இந்த ஒரு திட்டம் தொடர்பான ஆலோசனை தான் கொடுக்கும். மத்திய மாநில அரசுகள் தான் இதை நடைமுறைப்படுத்தணும், அந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஷார்ட் நோட்ஸ். ஸோ என்ன நான் சொன்னேன், 1950 மார்ச் 15 இந்த திட்டக்குழு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது ஒரு அரசியலமைப்பு சாரா அமைப்பு. இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க திட்டக்குழுன்னு பார்த்திங்கன்னா, நாட்டினுடைய வளங்களை சமநிலையுடன் பயன்படுத்துகிறாங்க. இது யாரோட ஆலோசனை திட்டத்தின் கீழே அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, கேசி நியோகி அப்படின்ற தலைமையில். அடுத்து இதனுடைய தலைவர் பார்த்திங்கன்னா, திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். எப்பயுமே திட்டக்குழுவினுடைய பதவி வழி தலைவராக பிரதமர் இருப்பார். சரிங்களா? பிரதமர் தான் திட்டக்குழுவினுடைய தலைவராக இருப்பாங்க. இதனுடைய துணைத் தலைவர் இருப்பாங்க இல்லையா, துணைத் தலைவர், அவர் தான் முழு நேர நிர்வாக தலைவராக இருப்பார். முழு நேர நிர்வாக தலைவராக யார் இருப்பார்? முழு நேர நிர்வாக தலைவராக யார் இருப்பாங்கன்னா, இந்த துணைத் தலைவர் இருப்பார். அப்போ தலைவர் யார்? பிரதமர். துணைத் தலைவர் முழு நேர நிர்வாக தலைவராக இருப்பார். அந்த துணைத் தலைவரை யாருக்கு இணையான போஸ்டிங் பார்த்திங்கன்னா, கேபினெட் அமைச்சருக்கு உண்டான அந்தஸ்து அவருக்கு இருக்குது. துணைத் தலைவருக்கு பார்த்திங்கன்னா கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பேப்பர் பென் எடுத்து. அடுத்து, இவர் கேபினெட் அமைச்சரவையில் உறுப்பினராக இல்லைனாலும் இவர் கேபினெட் கூட்டங்களுக்கு அழைக்கப்படுவார். ஆனால் அந்த கேபினெட் கூட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை மட்டும் இவருக்கு கிடையாது. யாருக்கு? இந்த துணைத் தலைவருக்கு.
5 ஆண்டு திட்டங்களை வந்து மத்திய கேபினெட்டில் சமர்ப்பிக்கிறதும் இவர் தான். அதாவது திட்டக்குழு தயாரிக்கும் அந்த 5 ஆண்டு திட்டத்தினுடைய திட்டங்களை வந்து மத்திய கேபினெட்டில் வந்து சமர்ப்பிக்கிறதும் இந்த துணைத் தலைவர் தான். ஸோ முழு நேர நிர்வாக தலைவராக யார் இருக்கார்? துணைத் தலைவர் இருக்கார். இவருக்கு கேபினெட் அமைச்சருக்கு உண்டான அந்தஸ்து இருக்குது. கேபினெட் அதை கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்கும் இவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் வாக்களிக்கும் உரிமை மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் இவர் வந்து திட்டக்குழு தயாரிக்கும் 5 ஆண்டு திட்டத்தை வந்து மத்திய கேபினெட்டில் சமர்ப்பிக்கிறவரும் இந்த துணைத் தலைவர் தான். சரிங்களா? அப்போ துணைத் தலைவர் போஸ்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த திட்டக்குழுவில். அடுத்து போகலாங்களா? அடுத்து இதில் வந்து உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். உறுப்பினர்கள் வந்து 2 வகையாக இருக்காங்க. முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள் 2 வகை. முழு நேரம், பகுதி நேரம்னு 2 பிரிவாக இருக்காங்க உறுப்பினர்கள். இந்த முழு நேர உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா திட்டக்குழுவில் 4லேருந்து 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க வந்து இணை அமைச்சருக்கு இணையான அந்தஸ்தினை பெற்றிருப்பாங்க. யார்? இந்த முழு நேர அமைச்சர்கள். முழு நேர உறுப்பினர்களில் 4லேருந்து 7 உறுப்பினர்கள் முழு நேர உறுப்பினர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இணை அமைச்சர்களுக்கு உண்டான அந்தஸ்து இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த முழு நேர உறுப்பினர்கள் வந்து தொழில்நுட்பத்துறை, பொருளாதாரம், நிர்வாகம் இந்த துறைகளெல்லாம் திறன்மிக்கவராக இருப்பாங்க. அடுத்து இந்த பகுதி நேர உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்திங்களா? இவங்க வந்து சில மத்திய அமைச்சர்கள் இக்குழுவின் பகுதி நேர உறுப்பினர். இதில் வந்து மத்திய அமைச்சர் சில பேர் இருப்பாங்க. மத்திய அமைச்சர்கள் பகுதி நேர உறுப்பினர்களாக. இதில் வந்து நிதி அமைச்சர், திட்ட அமைச்சர் அவர்களின் பதவியின் அடிப்படையில் இதன் உறுப்பினர்களாக செயல்படுவார். அதே மாதிரி இவங்க வந்து அரசின் விருப்பப்படி தான் இவங்க நியமிக்கப்படுவார். யார்? பகுதி நேர உறுப்பினர்கள் அரசின் விருப்பப்படி நியமிக்கப்படுவார். முழு நேர உறுப்பினர்கள்ன்றது யார்? 4லேருந்து 7 பேர் இருப்பாங்க. இவங்க இணையமைச்சருக்கு உண்டான அந்தஸ்தினை பெறுவாங்க. இவங்க பொருளாதாரத்தில், தொழில்நுட்பத்துறையில் சிறந்தவராக இருப்பாங்க. பகுதி நேர உறுப்பினர்கள்னால் மத்திய அமைச்சர்கள் தான் சில பேர் பகுதி நேர உறுப்பினர்களாக இருப்பாங்க. நிதி அமைச்சர், திட்ட அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து பதவியின் அடிப்படையில் வந்து உறுப்பினர்களாக செயல்படும். இப்போ புரிஞ்சிங்களா? அடுத்து வந்து இதுக்கு ஒரு செயலர் இருப்பாங்க. யார்? செயலர். திட்டக்குழு வந்து அந்த செயலர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த IAS அதிகாரியாக இருப்பார். அந்த திட்டக்குழுனுடைய செயலர் வந்து ஒரு மூத்த IAS அதிகாரியாக இருப்பார். சரிங்களா? மூத்த IAS அதிகாரி தான் செயலராக இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திட்டக்குழுனுடைய பணிகள், செயல்பாடுகள் பார்க்கலாம். அதனுடைய பணிகளும் செயல்பாடுகள். இதனுடைய பணிகள், செயல்பாடுகள் நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பயன்படும் தேசிய மூலங்களை வந்து மதிப்பீடு செய்வது, நம்ம நாட்டில் இருக்க வளங்கள்லாம் மதிப்பீடு செய்வது தான் இவங்களோட வேலை. கூற்று காரணத்தில் கொடுத்து கூட கேட்கலாம். இது கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள். நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் போடுறேன். அதில் கேட்டிருக்காங்க. தேசிய மூலங்களை வந்து மதிப்பீடு செய்வது தான் இதனுடைய பணி. ஆனால் மதிப்பீடு செய்ய மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு கூற்று காரணத்தில். அந்த கூற்று தவறுன்னு வரும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மூல வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் தவறாக பயன்படுத்துவது தான் இந்த திட்டக்குழு வந்து வகுக்கிற திட்டம். எல்லாத்தையும் சமமாக பயன்படுத்தணும், திறமையாக பயன்படுத்தணும். வளங்களை. அடுத்து வந்து திட்டங்களை உருவாக்குறதும் அதை அவ்வப்போது திறம்பட நடைமுறைப்படுத்துவதற்கு வழிவகை செய்கிறதும் தான் இந்த திட்டக்குழுனுடைய இன்னொரு பணி. அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டங்களை வகுப்பது, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை எழும்போது அதனை ஆய்வு செய்து அந்த அரசுக்கு ஆலோசனை வழங்குவது தான் இதனுடைய பணி. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியை தாமதப்படுத்தும் காரணிகளை அடையாளம் காட்டுதல், இதெல்லாம் அதனுடைய பணிகள். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய துணைத் தலைவர்கள் வரிசை கொடுத்துருப்பாங்க. தேசிய திட்டக்குழு துணைத் தலைவர், முதல் துணைத் தலைவர் யாருன்னா குல்சாரிலால் நந்தா. இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. குல்சாரிலால் நந்தா அப்படின்றவர் தான் இந்த திட்டக்குழுவினுடைய முதல் துணைத் தலைவர். எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1953லேருந்து 1960 வரைக்கும் இருந்திருப்பார் இந்த குல்சாரிலால் நந்தா. சரிங்களா? அடுத்து கடைசியாக இருந்த திட்டக்குழு தலைவர் பார்த்திங்கன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா. மாண்டேக் சிங்
அலுவாலியா இவர் தான் அந்த கடைசி திட்டக்குழு தலைவராக இருந்திருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2009 to 2014 வரைக்கும். இந்த 2014க்கு அப்புறம் இந்த திட்டக்குழு இல்லாமல் போயிடும். அது என்னன்னு சொல்கிறேன். திட்டக்குழுவுக்கு மாற்றாக தான் வந்து நீத்தி ஆயோக்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது 2014 ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு இந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு வேறு ஒரு குழு உருவாக்கப்படும்னு அறிவிப்பார். அதுதான் இந்த 2015 ஆண்டு ஜனவரி 1 இது 5 ஜனவரி 1 உருவாக்கப்பட்ட இந்த நித்தி ஆயோக் இருங்க. நித்தி ஆயோக் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஆனால் இப்போ ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஜான் 1 நித்தி ஆயோக் இந்த அமைப்பை திட்டக்குழுக்கு மாற்ற பிரதமர் மோடி அறிவிச்சிருப்பார். இந்த 2015 ஜனவரி 1 அன்னைக்கு இதை வந்து புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம பார்த்தது திட்டக்குழு, தேசிய திட்டக்குழு தான் நம்ம பார்த்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாநில திட்டக்குழு. ஆமாம், மாநிலத்துக்குன்னு ஒரு திட்டக்குழு இருக்குது. அங்கே எப்படி வந்து பிரதமர் வந்து தலைவரோ திட்டக்குழுக்கு, இங்கே வந்து முதலமைச்சர் தான் அந்த மாநில திட்டக்குழுவினுடைய தலைவர், முதலமைச்சர். சரிங்களா? அதே மாதிரி இதுலேயும் துணைத்தலைவர் இருக்கார். ஒரு துணைத்தலைவர் நியமிக்கப்படுவார். இப்போது 2026 படி இப்போ எந்த துணைத்தலைவர் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஜெயரஞ்சன் அப்படின்றவர் தான். ஜெயரஞ்சன். இந்த ஜெயரஞ்சன் தான் மாநில திட்டக்குழுவினுடைய தலைவராக இருக்கார். நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இந்த உறுப்பினர்கள், இதனோட உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழுவினோட உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மாநில நிதி அமைச்சர், மாநில திட்ட அமைச்சர் மற்றும் சில தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் இருப்பாங்க. இந்த திட்டக்குழு, மாநில திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 25/5/1971 உருவாக்கப்பட்டிருக்கும். இது இந்த மாநில திட்டக்குழு. மாநில திட்டக்குழு தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவானது 25/5/1971 உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இது இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட்டில் எழுதி வச்சுட்டு பாருங்கள். நான் இப்போ கொடுத்துருக்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இந்த புக்ஸ்லேயும் இருக்கும். நான் கொடுத்தது அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது எங்கேருந்து எடுத்தது, ரஷ்யாவிலேருந்து எடுத்தது இது. அதுக்கப்புறம் 5 இயர் பிளான்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.